வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினமொரு தகவலாகும். தூக்கணாங்குருவி கூடுகள் மனிதனுக்கு நன்மை செய்யும் உயிரினங்களின் வரிசையில் தூக்கணாங்குருவி என்னும் அழகான பறவை முக்கிய இடம் வகிக்கிறது. இவை மஞ்சள் சிட்டு, மஞ்சள் குருவி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றன. பயிர்களை பூச்சிகள் தாக்கி அழிப்பது வழக்கம். ஆனால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கையானது தூக்கணாங்குருவிகளை படைத்துள்ளது. பயிர்களை தாக்கும் அஸ்வினி, தத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, சிறிய சிலந்திகள், வெட்டுக்கிளி, நத்தைகள், கம்பளிப்பூச்சி போன்றவற்றை உணவாக கொண்டு பயிர்களை காப்பாற்ற தூக்கணாங்குருவி உதவுகின்றன. மேலும் அரிசி, கோதுமை, சோளம், தினை ஆகிய தானியங்களையும் உட்கொள்ளும். கோடையில் கண்மாய்கள், குளக்கரையில் உள்ள கருவேலம், இலந்தை மரம், பனை போன்றவற்றில் கூடு கட்டும். கூடுகள் எடையில்லாத சுரைக்காய் வடிவில் இருக்கும். இந்த கூடுகள் மரங்களின் கிளை நுனியில் தொங்கும். இவை கூடு கட்ட ஆயிரக்கணக்கான நார் இலைகளை பயன்படுத்துகின்றன. இந்த கூடு உலகின் புகழ்பெற்ற நெசவாளர்கள் கூட நெய்ய முடியாத எதிரெதிர் கோணங்கள் சேர்க்கப்பட்டு உருவாக்கப்படுகின்றன. ஒரு காய்ந்த புல்லை எடுத்து வந்து தூக்கணாங்குருவி முதல் முடிச்சை உருவாக்கி கடைசியில் அழகிய வாசலுடன் இந்த பறவை மட்டும் உள்ளே நுழையும் அளவுக்கு வாசலை உருவாக்கிவிட்டு கூட்டை நிறைவு செய்கிறது. வயல்வெளி மற்றும் நீர்நிலைகள் ஓரம் கூடுகட்டி வாழ்ந்து பயிர்களை காக்க உதவும் தூக்கணாங்குருவிகள் பாதுகாக்க வேண்டிய பறவையினம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.